சரி இங்க பாருங்க. இதுல நாம அந்த கட்டுரை வினாவில் சில வினா உறவுகள் என்னன்னா அந்த குளோரோபென்சீன் அல்லது ஏலைட்டுகள் கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல ஈடுபடுறது இல்ல. குளோரோபென்சீன் பொதுவாக எடுப்பமே. அப்ப அந்த அரில் ஏலைட்டுகள் கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல ஏன் ஈடுபடுறது ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுக்கு நமக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்துக் கொள்ளும்போது இந்த அலசனினுடைய தனிச்சோடி இலத்திரன் இருக்குத்தானே. இந்த அலசனினுடைய தனிச்சோடி இலத்திரன் பென்சீன் வளையத்தோட என்ன செய்யுது? பரிவில ஈடுபடுது. அப்ப அலசனினுடைய தனிச்சோடி இலத்திரன் பென்சீன் வளையத்தோட பரிவில ஈடுபடுற காரணத்தினால இந்த கார்பனுக்கும் அலசனுக்கும் இடையே இருக்கிற இந்த பிணைப்பு இரட்டை பிணைப்பு தன்மையை பெற்றுக் கொள்கிறது. அப்ப கார்பனுக்கும் அலசனுக்கும் இடையே இருக்கிற அந்த பிணைப்பு இரட்டை பிணைப்பு தன்மையை பெறதால அதை உடைத்து அலசனை வெளியேற்ற இயலாது. அது முதலாவது ரீசன். இரண்டாவது ரீசனை பாருங்க. சப்போஸ் அந்த அலசனை உடைச்சுதான் போட்டோம். அந்த அலசனை உடைச்சு வெளியேற்றி போட்டோம்னு வைங்க. வெளியேற்றினோட நமக்கு என்ன கிடைக்க போனா பீனைல் கார்போகேட்டையன் கிடைக்க போகிறது. இந்த பீனைல் கார்போகேட்டையனும் உறுதி இல்லை. அதனால அதுவும் உருவாகாது. அப்ப இப்படி நடக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன் இந்த பீனைல் கார்போகேட்டையன் உறுதி இல்லை? இந்த பக்கத்துல பைப்பிணைப்பு வர கிடக்கு. அப்ப இது பருவில ஈடுபட்டு இந்த புலசை இல்லாமல் ஆக்கலாம் தான் ஒரு டவுட் கொண்டு வரும். அப்படி இல்லை. இதனுடைய வெற்று ஓபிட்டல் இருக்குத்தானே. இந்த புலஸ் காணப்படுகின்ற இந்த வெற்று ஓபிட்டல் ஹைட்ரஜன் தூக்கப்பட்டதானே, அலசன் தூக்கப்பட்டதானே அது வந்தது. இந்த வெற்று ஓபிட்டலுக்கு இந்த பைப்பிணைப்பு என்னவா இருக்கும்னா செங்குத்தாக இருக்கு. அப்ப இந்த வெற்று ஓபிட்டலுக்கு இந்த பைப்பிணைப்பு செங்குத்தாக இருக்கிற காரணத்தினால பதிவு நடக்க இயலாது. அப்ப அங்க புலஸ் இருக்குது. அப்ப தாக்குதிறன் கூட உறுதி என்னவாக இருக்கும்? குறைவாகத்தான் இருக்க போகும். அதான் இந்த விஷயம். சரி, ஓகே.